தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே உதயா வரவேண்டும். வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும். வல்லவரே, நல்லவரே. Praise the Lord. Hallelujah. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த அதிகாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை ஜெபத்தோடு நாங்கள் துவங்கி இருக்கிறோம். தகப்பனே, இந்த முதல் நாளிலே உமக்கு ஆராதனை செய்து கொண்டே ஜெபத்தோடு ஆண்டவரே இந்த மாதத்திற்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அதே போல இந்த மாதத்தை முடிக்கும் பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் இந்த மாதத்தை நிறைவு செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. ஆமேன். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பாடல நம்ம பாடலாமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நடியாற்றிரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நடியாற்றிரு நாமத்தினாதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். நண்பனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம்
செய்கிறோம் நடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாடுவோமா? திரு நாமத்தின் ஆதரவில் இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாமத்தின் ஆதரவில் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றீகத்தில் வேறேயோரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றீகத்தில் வேறேயோரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாமத்தின் ஆதரவில் இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆமென். நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி
சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஹல்லேலூயா ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஹல்லேலூயா. பாடி நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். Glory, 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 glory. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நடியார் திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நடியார் திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவில். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் சோதனை பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, வானமுடைய சிங்காசன் பூமுடைய பாதபடியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆமேன். முழங்கால் படிட்டு எழுந்து நிற்கலாமா? ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். நன்றி சொல்லுங்க. புதிய மாத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. புதிய மாத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்தை துவங்கி 2 மாதங்களை முடித்து 3வது மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். மாதங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய புதிய ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்ன தேவன், இதோ நான் சகலவற்றை புதிதாக்குவேன் என்று சொன்ன தேவன், புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக எல்லாரும் ஒருமனப்படுவோமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you, hallelujah, hallelujah. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. எல்லாரும் பாடுவோமா? ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஹல்லேலூயா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தில் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஆராதிக்கலாம். Hallelujah. Praise the Lord. Glory. Hallelujah. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஆத்தீரே எம்மை கருத்தாக பாடுவோம். அழுவாமல் என்னை உமக்காக ஆத்தீரே எம்மை கருத்தாக. வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. முழுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி மாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி மாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோமா? வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் சொல்லுவோம். ஆமென். தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே. என்னையும் ஈட்டீரே. ஸ்தோத்திரம் துதி மாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி மாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் ஆத்தீரே உம்மை பாடுவோம். துதியே துதித்திடுவே. நன்றி சொல்லுவோம். கண்ணின் மணி போல் ஆத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயனமக் நீதானே. மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி. ஹல்லேலூயா. என்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி மாத்திரா
உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். இல்ல சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோ. இல்ல சிருஷ்டிகளும் துதிக்க அல்லேலூயா அடிமை துதியாயிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி. எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? என்றும் துதித்திடுவேன். எழுந்து கைகளை உயர்த்தி துதி நன்றி சொல்லுவோமா? உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் கண்ணின் மணி போல் என்னை காத்தீரே. துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. ஹல்லேலூயா ஆமென். மன்னா எமக்கும் நீர்தானே, என்னாலும் எங்கள் துணை நீரே. ஆமென். கடந்த மாதங்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை காணப்படும்படி ஆமென் கிருபை செய்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி தகப்பனே. Thank you Lord. Hallelujah. கண்ணின் மணி போல் ஆத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோம். கண்ணின் மணி ஆத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மண்ணாயமக்கும் நீதானே, மண்ணாயமக்கும் நீதானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகள் பெற்றுக்கொண்டு நாம் செலுத்த போகிற துதி பலிகள். ஆமென். சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்றி சொல்ல போறோம். நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்ல போறோம். நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக.
எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னை உமக்காக, கொடுத்தீர் என்னை எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். சொல்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலமே உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகள் உம்மை கண்டடைகிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம். இதுபோல எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே உம்மை தேடுகிற இந்த கிருபை, அந்த பாக்கியம், ஆசீர்வாதங்களுக்கு தேவை. இந்த பாதத்தில் அதிகாலமே எழுந்து அமர்ந்திருந்து காத்திருந்து அந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக தகப்பனே, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தியானிக்க போகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெவரண்ட் டாக்டர் ஜோயலுக்கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் அம்மா வாக்குத்தத்த செய்தியை வழங்குவார்கள். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல அருமையான கால வேளை, ஒரு புதிய மாதம், ஒரு 3வது மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நல்ல நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை. ஆமென். ஏனென்று சொன்னால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு அருமையான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் சொன்னவர் சொல்லியும் அவர் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஆனபடினால் அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே? ஆமீன். ஸ்தோத்திரம். இது வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியாக இந்த வசனங்கள் நமக்கு மாறுகிறது. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதத்திலும் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தியானித்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவர் உன் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் அந்த வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. கேட்ட உடனே உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், மறு உத்தரவு அருள்வார் என்கிற வார்த்தையை நம்ம கேட்டோம், வாசித்தோம், தியானித்தோம். கர்த்தர் அதனின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று நம்மளால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்?
ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமைட்ட கொஞ்சம் பேருக்கு தான் ஆண்டவர் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை. இந்த நாளில் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். இந்த மார்க் எழுதினதான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய சில பகுதியை ஒரு 5-6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த புதிய மாதத்திற்குள் உங்கள் யாவரையும் நான் அன்பாய் வரவேற்கிறேன். 2 மாதத்தை ஆண்டு தேவ கிருபையினாலே முடித்திருக்கிறோம். 3வது மாதத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் 2-3 பேர் நாமத்தினால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டு நம்மத்தில் என்ன பண்ணுறாங்க? என்ன இவ்வளோ சந்தேகம்? இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினால் நம்ம எங்கே கூடி இருக்கிறோமோ அது எந்த இடமா இருக்கலாம். ஆனால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கூடியிருந்தால் அந்த இடத்தில் அவர் நிச்சயமாக இருக்கிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல நேரங்களில் பல காரியங்களுக்காக நம்ம கூடுவோம். அந்த இடத்துலலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்ம சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க? இப்போ வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் உங்களிலிருந்து. ஆமென். ஆனபடினால ஆவியானவர் என்னோடு பேசட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் ஒரு பகுதியை வாசித்தோம்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இதே பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்காய் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குல்ல? ஆனால் இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் தெரியுமா? இது மனுஷரால் கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். இது தேவனால் கூடாதது அல்ல என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் என்கிறதான காரியத்தை கர்த்தர் நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது வழியிலே போகையில் ஒரு வாலிபன் ஓடி வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லா கற்பனைகளையும் சொல்லி இவையெல்லாம் நீ என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். இதெல்லாம் நான் என் சிறு வயது முதற்கொண்டே என்ன பண்ணியிருக்கேன்? கடைபிடித்திருக்கிறேன். இதெல்லாம் நான் அவைகளின்படி கை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் மேல் அன்பு கூர்ந்து என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். அவன் மேல் அன்பு கூர்ந்து உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன பண்ணு? தரித்திரருக்கு கொடு. அப்போ அவன் என்ன பண்ணான்? அவன் மிகவும் மனம் அடிந்து துயரம் அடைந்து துக்கப்பட்டு என்ன பண்ணிட்டானா? போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். இது ஒரு சம்பவம், இது நடைபெற்ற காரியமானால் இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை எதற்காக சொல்கிறார்? தேவனாலே எல்லாம் கூடும் என்கிறதான அந்த வார்த்தையைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடாதவைகள் அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. மத்தேயுவில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த மனுஷரால் கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ இதில் நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது, தேவனால் இது கூடாதது அல்ல என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனாலே கூடாதவைகள் என்று சொல்லி என்ன இல்லை? ஒன்றுமே கிடையாது. அப்படித்தானே? ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில காரியங்கள் நடைபெறாதது போல காணப்படும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும்படி அவர் தீவிரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற நேரம், எந்த நேரம் அந்த சகாயம் உண்டாயிருக்க வேண்டும், எந்த நேரத்தில் அந்த உதவி நமக்கு தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் அதை கொடுத்தால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாராம்? அதை செய்யும்படியாக
தீவிரிக்கிறாராம். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும்படி அவர் என்ன செய்கிற தேவன்? தீவிரிக்கிற தேவன். தீவிரமாய் செயல்படுவாராம். ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எல்லா நேரமும் கூப்பிடுறான். ஆபத்து காலத்துல என்ன மாத்திரம் நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணிடுவேன்? உடனே விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். போன மாதம் வாக்குத்தத்தம், உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்ணிடுவாரா? மறு உத்தரவு வருவார் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுவோமா? தேவனாலே எல்லாம் கூடும். என்ன எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனாலே. ஆமென். ஸ்தோத்திரம். நம் தேவனாலே கூடாதவைகள் என்று சொல்லி எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா எழுதின தீர்க்கதரிசனமான புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னவா? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டா? ஆண்டவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். உண்டா? சொல்லுங்க பாப்போம். யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவு நன்மை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். நம்மால் ஆண்டவர் அறிக்கை பண்ண முடியலல்ல. ஸ்தோத்திரம். சொல்லணும் பாருங்க. ஸ்தோத்திரம். இதோ நான், ஆண்டவர் சொல்றார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்? ஒன்றுமில்லை ஆண்டவரே. எரேமியா தீர்க்கன் அதே சொல்கிறார் பாருங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கிற பொழுது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்னும் கூட வரல நமக்கெல்லாம். யாருமே நம்ம அதிசயத்தை பெற்றுக்கொள்ளலையா? நன்மை பெற்றுக்கொள்ளலையா? ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை, அவருடைய அதிசயத்தினால் நாம் நிலை நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனத்தை சொல்லுகிற பொழுது நமக்குள்ள என்ன பண்ணணும்? அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுமாய் நாம் இருந்து கொண்டே இருக்கணும் வேண்டும். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கன் சொல்கிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். பாட்டு பாடுறோம்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். என்ன பண்ணுமா? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா? எவ்வளோ பெரிய காரியம் இல்லை. யோர்தான் என்ன பண்ணுதான்? பின்னோக்கி சென்றது. அப்படி அந்த பாடலை பார்த்தா நிறைய வரிகள் இருக்குது. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, நம்ம வேதத்தில் பார்க்குற ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அன்று மாத்திரமல்ல, இன்று நம் வாழ்க்கையில் ஆண்டவரால் கூடாத காரியம் என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். மனுஷரால் கூடாது என்று சொல்லி கைவிடப்பட்ட பல காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். மனுஷர்களால் செய்ய முடியாது, இதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவைகள் மனுஷரால் கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதெல்லாம் முடியாதுன்னு மனுஷங்க ஒதுக்கி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் கூட நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணாது? முடியாது, இதெல்லாம் உனக்கு நிறைவேற்றப்படாது, இவைகளெல்லாம் நடக்காது என்று சொல்லி ஒருவேளை நமக்கு எதிராக இவைகள் வந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனுஷரால் இவைகள் கூடாததுதான், என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட நான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும். என்னங்க மனுஷன் போகிறாங்க வெளியில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னோன்னா என்ன பண்ணுறாங்க? பின்னாடி எடுத்து சொல்ல அத்தனை ஆயிரங்கள் வந்து நிற்கிறாங்க. கணீர் என்று உரைக்கிறதான சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற நாமெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால், தேவனாலேன்னு சொன்னால் முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் சொல்ல வேண்டாமா? எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. தேவனாலே, இன்னும் தேவனாலே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கணும். தேவனாலே எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் செய்வார். பாருங்க, அவர் தண்ணீர் என்ன பண்ணினாராம்? திராட்சை ரசமா மாற்றினாராம். ஒரு தண்ணீர், ஒரு திராட்சை ரசம் மதுரமுள்ளதாய் மாறினது. முந்தின ரசத்தை காட்டில பிந்தின ரசம் எப்படி இருந்ததாம்? மதுரமுள்ளதாய் இருந்தது. பார்த்து ஆச்சரியம், எப்படி இவ்வளவு ருசி? இந்த ருசி எங்கிருந்து வந்துச்சு? இவ்வளவு நேரம் எங்கே வைத்திருந்தீர்கள்? மனுஷரால் கூடாது, தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முடியாத காரியங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம். சில நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை கேட்க நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ரொம்ப எப்படி இருக்குது,
சோர்வாக இருக்குது. ஏனென்றால் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் என்ன பண்ணலை, நடக்கலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சோர்வாக இருக்குது, சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார், பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் செய்யக்கூடும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரால் நாட்களில் பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவனாகிய கர்த்தர், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று எதை நினைத்திருக்கிறாரோ அது என்ன பண்ணாது, தடைப்படாது என்கிறத நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கணுமா, அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நமக்கு அந்த யோசனை இருக்கிறதில்ல. சில காரியம் தள்ளுகிறது, ஒருவேளை நாட்கள் தள்ளுகிறது, ஒருவேளை தடைபடுகிறது என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, மறந்து போயிடுறோம். இது ஏன்பா இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கே நடக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? ஸ்தோத்திரம். யோபுவினுடைய சூழ்நிலை என்ன, எல்லாவற்றையும் இழந்த நிலைமை. பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், தன் சரீர சுகத்தை இழந்தார், உடனிருந்த நண்பர்களின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கி கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தடைபடாது என்பதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான நமக்குள்ளும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த அறிவு முதல்ல உண்டாயிருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாம் கூடும் ஆண்டவரால், ஆனால் அவர் செய்ய முடியும் என்கிறதான காரியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அறிந்து வைத்திருக்கணும். வேதத்தில் ஏன் இத்தனை வார்த்தைகள், இத்தனை உதாரணங்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏன் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்குள் என்ன உண்டாகிறது, ஒரு பலன் உண்டாகிறது. செங்கடல் பிளந்ததாம், யோர்தான் பின்னிட்டு ஓடினதாம், குவியலாய் நின்றதாம். எவ்வளோ ஆச்சரியம்! வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது பாருங்க, கீழ் காற்றினாலே ஆண்டவர் காடைகளை வரப்பண்ணினார். கசப்பான தண்ணீர் என்னவாய் மாறினதாம், மதுரமாய் மாறினது. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷனும் அதை செய்யவில்லை, நம் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் செய்தார். இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். ஏன் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்குள் கர்த்தர் அன்று செய்தார் என்று சொன்னால், இன்று நம் வாழ்க்கையிலும் காணப்படுகிற எத்தனை செங்கடல் வரட்டும், அத்தனை செங்கடல் ஆண்டவருக்கு முன்பாக என்னவாக போய்விடும், பிளந்து போய்விடும். ஸ்தோத்திரம். பிரிந்து போய்விடும், ரெண்டாய் பிரியும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஏசாயா எழுந்ததான தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:13 வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை, நானே அவர் சொல்லுகிறார், அவர் செய்கிறதை, நான் செய்கிறதை தடை செய்பவன் யார் என்று சொல்லி. ஆண்டவர் செய்கிறதை என்ன பண்ண முடியாது, யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய, கர்த்தர் செய்ய நினைச்சிட்டா அதை என்ன பண்ண முடியாதாம், தடை செய்ய யாராலும் முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த பணத்தினாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வசனம் சொல்கிறது பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கணும் தெரியுமா? 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தில் கூட மார்க் 9 இதே சம்பவம் மார்க்கில் மத்தேயிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராக இயேசுவை நோக்கி வர்றான். என்ன சொல்கிறான், ஆண்டவரே என் மகனுக்கு என்ன இருக்கிறது? அந்த 17ஆம் வசனத்திலேருந்து சொல்லப்படுகிற, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு ஆவி என் மகனை அலக்களிக்கிறது. அது எங்கே அவனை பிடித்தாலும் அவன் என்ன பண்ணுது, அலக்களிக்குது. அவன் நுரை தள்ளி பல்ல கடித்து ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப வேதனைப்படுறான். அந்த சீஷர்கள் இடத்துல கொண்டு வந்தேன், அவங்களால அது என்ன ஆயிடுச்சு, கூடாமற் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தோடு நான் வந்தேன், ஆனால் சீஷர்களால் கூடாமல் போயிடுச்சு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நமக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் உண்டாயிருக்கணும். நல்ல பேர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, விசுவாசிகள் என்கிற பேர் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஆனால் என்ன இல்லாமல் போயிடுது தெரியுமா? அநேக நேரம் விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்பொழுது தான் யாரை பார்த்து, சீஷர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? உங்களோடு இருப்பேன். எவ்வளோ நாள் நான் உங்கள்கிட்ட பொறுமையாக இருப்பேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்பொழுது அவனை என்ன பண்ணாங்க? அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு அவனை கேட்டார். அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவனுக்கு சொல்கிறார் பாருங்கள், 22வது வசனத்தில் பாருங்கள், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். எப்படி கேட்குறாரு அந்த மனுஷன்? அது சின்ன வயதிலிருந்து அவனை கஷ்டப்படுத்துது. அது முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது இது எவ்வளவு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பொழுது 21வது வசனத்தில் அப்போ அவன் சொல்கிறான், இது சிறு வயது முதல் என்ன இருக்கு? சிறு வயது முதல் கொண்டே இவனுக்கு உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லணும், சின்ன வயசுலேருந்து தன் மகன் கஷ்டப்படுகிறானே, அவனுக்கு ஆண்டவர் கேட்குறாரு, நீர் மனமிறங்கி ஏதாகிலும் செய்ய முடிஞ்சால் அவனுக்கு செய்யுங்க, இல்லைன்னா நீங்களும் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க, கொண்டுட்டு போகிறேன். அந்த அர்த்தத்தில் தான் என்ன பண்ணுறாரு அவர், நீர் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று எதை சொல்கிறாரு? சீஷர்கள் இடத்தில் கொண்டு வந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ண அவரால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த பொழுதும் அவர் என்ன சொல்கிறார்? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் சுகம் பெறும்படி வருகிறான். இதற்கு முன்பான அநேக அதிகாரங்களை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு செய்ததான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல பார்க்குற பொழுது இவன் சொல்கிறார், ஆண்டவரே உங்களால் செய்யக்கூடும்னா உங்களால் செய்ய. அப்போ அவருக்குள் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. செய்யக்கூடுமானால் மனமிறங்கி என்ன பண்ணுங்க, செய்யுங்க என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க. எந்த நேரத்தில் அந்த அசுத்தாவி அவனுக்குள்ள வரும்னு தெரியாது. அந்த அசுத்தாவி வருகிற பொழுது அவன் எங்கே போயிடுறானா? தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளுது. எதற்கு? கொல்லும்படிக்கு. அதோடு இல்லை, அவன் தீயும் தண்ணீரும் இல்லாத நேரத்தில் அவன் நுரை தள்ளி பல்ல கடித்து ரொம்ப மோசமான நிலைமையில் அலக்களிக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் என் மகனுக்கு சுகம் தாரும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. உமக்கு ஏதாவது செய்யக்கூடுனா மனமிறங்கி அவனுக்கு என்ன பண்ணுங்க, ஏதாயினும் செய்யும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவான்? எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தா உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஸ்தோத்திரம். இயேசு அவனை நோக்கி என்ன சார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி ஆண்டவர் செல்கிறார். எல்லாம் மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் என்ன செய்ய வேண்டுமா? நமக்குள்ளார விசுவாசம் உண்டாயிருக்கணும். தேவன் செய்வாருங்கிற அந்த அறிவும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த விசுவாசம் நமக்குள்ளார உண்டாயிருக்க வேண்டும். அதை அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? நிச்சயமா எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு எதெல்லாம், ஒருவேளை 2 மாதம், ஒருவேளை கடந்த சில வருடங்கள் நான் நினைத்து கொண்டிருந்தேன், இதெல்லாம் நடக்குமா நடைபெறுமா என்று சொல்லி. உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் என் வாழ்க்கையில் எவ்வளோ குறைவு இருக்குது, இதெல்லாம் எனக்கு எப்பொழுதும் மாறும் ஆண்டவரே என்று சொல்லி நான் நினைத்து கொண்டது. ஒருவேளை அதிகமான நேரம் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, அதிகமாக வேதத்தை எடுத்தனால் வாசிக்க முடியவில்லை. ஒருவேளை இந்த காரியங்களெல்லாம் எனக்கு எப்போ மாறு ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை நாட்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றி தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி சகல விஷயங்களிலும் சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மை நன்மையினாலே நிரப்புவாராக. நிச்சயமா இந்த மாதத்தில் முடியாதவைகள் யாவும் முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதித்து நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி நன்றி சொல்லி நாம் பிரைஸ் தி லார்ட் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடலையும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது
ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். காணிக்கை செலுத்துங்க, விசுவாசத்தோட பாடுங்க. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, ஹல்லேலூயா, எல்லாம் கூடும். Glory. மேன் கூடாதது praise the Lord. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது சொல்லுவோம். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, ஆமென், யோர்தான் உம்மை கண்டு. ஹல்லேலூயா. பின்னோக்கி சென்றதையா. ஆமென். praise the Lord. பின்னோக்கி சென்றதையா. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. எல்லாம் கூடும். glory. கூடாதது சொல்லுவோம். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடாதது glory. ஒன்றுமில்லை, ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, ஹல்லேலூயா. மாலை எல்லாம் கூடும். praise the Lord. கூடாதது ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். கூடாதது சுவாசத்தோட. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு முறை கூட praise the Lord. கூடாதது ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். praise the Lord. ஹல்லேலூயா. glory 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 glory. ஆமென். இந்த புதிய மாதத்தை நாம் கேட்டது போலவே கர்த்தர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாய் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென், ஆமென். மாதம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நீ துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளை கேட்டிருக்கிறோம். நல்ல விசுவாசமுள்ள வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். அது அப்படியே ஆகட்டும். ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. உம்முடைய உன்னத நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் நிற்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you. ஆமென். ஒரு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.